அது எவ்வளோக்கு ஏற்றானுங்க? 38 ரூபாய்க்கு தான். 38ஆ? அந்த ஃபோனை வச்சுன்னு இருந்தால் லாபம், இது நஷ்டம் தான். 25 ரூபா கணக்கு. ஏன் ஃபோனு கீழே கொண்டுக்குது, யாரும் நமக்கு தெரியாமலே கொண்டுக்குது. இதேங்க தீங்க அங்கேதான் எங்க எந்த கடை? சுப்ரீம் மொபைல். இதுக்கு காசு வரல இதுக்கு. காசு விடாமா. எவ்வளோன்னு போட்டான் இது? 55 ரூபா. 54 ரூபா. 54. 54 சார்ஜர் கொடுத்தான். 2000 ரூபா சார்ஜரு. அவனே கொடுத்துட்டானா? ஏதாச்சும் கொடுத்தானா? வேறு எதுவும் கொடுக்கல. 3000 கம்மி பண்ணான் சார்ஜரோட சேர்த்து. நான் பீஸ் பண்ணேன். சின்னதாக போடலாம். இன்னும் சின்னதாக போடுவோம். ஆமாம் போட்டுருவோம். இது பாருங்க. ஓகே. Ayo. Sorry mina ini ya. எப்படி மீன் எடுத்து போகிறேன். என் மீன் அவங்க அம்மா சொல்லுது பழைய மீன் தான் இருந்துச்சு. அன்னையோட சரி பண்ணிட்டேன். அந்த மாதிரி கடை முடிஞ்சு. ஆமாம். அப்புறப்பா மீன் இருக்காப்பா இருந்துச்சு. மீன் இல்லைம்மா ரொம்ப பழசாக இருக்குமா பரவாயில்லையான்னு கேட்டேன். ஆனாப்பா அப்படிங்க அப்படி இவர் எவ்வளோ கஷ்டம் வந்து பேர் வாங்குறதுக்காக பேசுகிறாங்க. தரமான பொருளை கொடுக்குறேன். அது என் கதை சொல்லுது. இது கொஞ்சம் பழசு தான். சரி இதோட புதுசாக நீங்கள் எப்படி சாப்பிட போய் கடலை பிடிச்சாங்க. பார்த்து பார்த்து அதை சரிப்பா சரியா இல்லை எலும்பு எடுக்கல. நான் கருப்பு எலும்புல எலும்புல தான் வெயில் குறைஞ்சினே போகும்.
முள்ளு தனியாக கவர் கொடுங்க போடுவோம் என்ன முள்ளுக்கு தனியாக கவர் கொடுத்துருங்க கொடுத்துருங்க அள்ளி போட்டுருவா அவரு அதிலே போடு தள்ளி முள்ளுலேயே போடு இதனால நான் வெட்டி போடலாம் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான்லாம் மீன் விலை எல்லாம் உடம்புல அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கல யாருக்கு கேட்டுலேயே இருக்க உடம்பே நம்ம பிரிச்சுன்னா உடைய முடியும் இன்சூரன்ஸ் போட்டிங்களா? இன்சூரன்ஸ் நான் போடல. அந்த ஃபோன் இன்சூரன்ஸ் போடுறதுனால தப்பிச்சுது இது ஏன் ஃபோனு கொஞ்சம் ஃபால்ட்டு கீழே வந்து ஃபால்ட் ஆகிடுது. அவன் கடைசி நேரத்தில் கண்டுபிடி கடைசி நேரத்தில் பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு பண்ணியது கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படி போட்டது கூடாது. அது என்ன காசு தெரியுமா? நாங்கள் 1ஆம் தேதி போகிறோம், 3ஆம் தேதி இன்சூரன்ஸ் க்ளோஸ் ஆகுது. லாஸ்ட் நாள் இன்சூரன்ஸ் நம்ம எது போகுது, ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே கிளைம் பண்ணிடலாம். கிளைம் பண்ணிட்டான்ப்பா. அப்படி கிளைம் பண்ணாலும் கம்மியாக போச்சா? இது நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்ச நாள் முன்னாடியே கிளைம் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனைலாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுருந்தா கொஞ்சம் வர. நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம் உள்ள. ஆல்ரெடியாக அவன் பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுத்துருந்தா பிரச்சனை இருக்காது. நம்ம சரி எப்படியே பரவாயில்லையா இதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்போ நம்மளுக்கு தான் நஷ்டம் ஆகுது. 3 ரூபா லாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. காசு கொடுக்குறதுன்னு அவசியமே கிடையாது அவனுக்கு. என்ன சொல்லலாம், ஃபோன் அடிச்சு இன்சூரன்ஸ்காரன் வந்துட்டானே. நம்ம இன்சூரன்ஸ் போட்டோமா இந்த போல் வஞ்சிக்குது மாற்றி கொடுனா அவன் மாற்றி தான் கொடுத்தாகணும். நெய் இன்சூரன்ஸ் டேட் இருக்கு. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணனால இவ்வளோ கம்மி. அதுதான் அப்படி கிடையாது. இந்த வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது அடிப்பட்டு கூட இந்த டிஸ்பிளே பார்க்கறதுக்கு முன்னாடியே அது ரேட்டு பேசிடுச்சு. இல்லை டிஸ்பிளே ஃபால்ட்டுன்னு தெரியுதுக்கு முன்னாடியே லைனாக பேசிடுச்சு. அதான் ரேட்டு 38 ரூபா தான் ரேட்டு. இந்த 38 ரூபா போக ரேட்டா திடீர்னு ஃபால்ட்டுண்ணா அப்படின்னா. ஃபால்ட்டுன்னா என்ன, இன்சூரன்ஸ் இருக்கா, கிளைம் பண்ணிக்க, வாரண்டி இருக்கு. 9 ஆக போகுது. எப்படி அதை முடியுது அவ்வளோ ஃபுல்லாக தரவா? ஆமாம் ஃபுல்லாக இருக்குல்ல. சாட்சத்துவா?